எனக்கெல்லாம் வெறும் சோறு சமைச்சிட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் இதெல்லாம் பொறுத்து இருந்தாலே இந்தியாவில் சொல்லுவாங்க தொக்குன்னு சொல்லுவாங்க. நாங்க இங்க வந்து வடக்கல்னு சொல்லுவோம். ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்தாலும் அவங்க மச்சம் சாப்பிட மாட்டாங்க. சில நேரம் வெள்ளிக்கிழமை வச்சுட்டாங்கன்னு சொன்னா நாங்க நிறைய மரக்கறி வச்சுலாம் சமைக்க தேவையில்லை. இதே என்ன வித்தியாசம், இதுல நீங்க ஒரு எக் அடிச்சு ஊத்துறீங்கன்னு சொன்னா முட்டை ரைஸ். இதே சிக்கன் போடணும் சிக்கன், மட்டன் போட்டீங்கன்னா மட்டன், அவ்வளவுதான். வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு சமைச்சா போச்சு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோட இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு என்ன டிஷ் சொல்லி லைட்டா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்னன்னு சொன்னா சுத்தி வர பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே மரக்கறி ஐட்டமா வந்து இருக்கு. நீங்களுமே பார்த்திருப்பீங்க. ஸோ அக்காட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் என்ன மாதிரியான ஒரு உணவை வந்து எங்களோட சமைச்சு பகிர்ந்து. வணக்கம். இன்னைக்கு என்ன எங்களுக்கு சமைச்சு காட்ட போறீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு மரக்கறி சோறும் மரக்கறியில கத்திரிக்காய் பிரட்டலும் தேவை. கத்திரிக்காய் பிரட்டல். இப்போ இந்த கத்திரிக்காய் பிரட்டல்னாலே கல்யாணத்துல மிஸ் ஆகாத ஒரு விஷயம் வந்து கத்திரிக்காய் பிரட்டல். சில பேர்ல நான்லாம் கல்யாணத்துக்கு போனா வந்து உடனே போய் சாப்பிடுற ஒரு விஷயம் வந்து கத்திரிக்காய் பிரட்டல். எனக்கு அது பிடிக்கும். அது என்னன்னா இப்ப ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்தாலும் அவங்க மச்சம் சாப்பிட மாட்டாங்க. சில நேரம் வெள்ளிக்கிழமை வச்சுட்டாங்கன்னு சொன்னா நாங்க நிறைய மரக்கறி வச்சுலாம் சமைக்க தேவையில்லை. ஒரு ரைஸ் போட்டாச்சு, ஒரு கத்திரிக்காய் பிரட்டியாச்சு, அப்பளம் பொரிச்சாச்சு, அவங்களுக்கு சாப்பிட கூடாது. அதே டேஸ்டா இருக்கும் சாப்பாடு. சரி, நிறைய கதைக்க தேவையில்லை, சமையலுக்குள்ள போவோம். சரி, நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். கத்திரிக்காய் கழுவி எடுக்கணும். கன பேர் பாத்தீங்கன்னா இந்த மரக்கறி சாப்பாடே கொஞ்சம் தவிர்த்து இருக்கிறாங்க. யாருமே சாப்பிடுறாங்கல்ல. என்னன்னு கேட்டா மச்சம் எடுத்துன்னா ஒரு கறி வச்சாச்சு, ஒரு வெள்ளைக்கறி வச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. கடைக்கு போனாலே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி இந்த மாதிரியான விஷயம் ஆர்டர் பண்ணுவாங்க. மரக்கறியே மறந்துடுறாங்க. வீட்டை போறது அம்மாட்ட கேக்குறது என்னமா சமைச்சிருக்கீங்கன்னு சொன்னோன்னே அம்மா வந்து அது மரக்கறின்னு சொன்னோன்னே மரக்கறியால முகம் சுழிச்சிடும், பசி வராது. உடனே ஆர்டர் பண்றது, இல்லாட்டி கடைக்கு போறது. ஆனா இப்படி ஒரு மரக்கறி சாப்பாடு நீங்க சாப்பிடுறீங்க, இருந்துட்டு இருக்க சாப்பிட ஒரு வித்தியாசமா இருக்கும். பெருமளவுல பாத்தீங்கன்னா இப்ப மரக்கறின்னு சொன்னாலே எப்படியுமே ஒரு 4 கறி 5 கறியாவது இருக்கும். இப்ப அது மரக்கறி சோறுக்கு வந்து அவ்வளவு கறி தேவைப்படாது. என்னன்னு கேட்டா அதுக்குள்ள நாங்க எல்லாமே போடுறதால அந்த சாப்பாடுக்கு தேவைப்படாது. ஒரு பிரட்டல் ஒன்று இருந்தாலே காணும், அதோடயே நாங்க சாப்பிடலாம். எனக்கெல்லாம் வெறும் சோறு சமைச்சிட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் இதெல்லாம் பொறுத்து இருந்தாலே எனக்கு அந்த சாப்பாடே வந்து நல்லா ஃபுல்லா இருக்கும் சாப்பிட்டனால. இதே நீங்க ஏதாவது மச்சமா சமைச்சு தந்தீங்கன்னு சொன்னா எனக்கு இறங்குறது கஷ்டம். இதுக்கு பால் விடாமே நாங்கள் இது மற்ற எல்லாம் போட்டு எல்லாம் செய்தோம்னு சொன்னால் அந்த கத்திரிக்காய்க்கும் படாமல் அப்படி முழுசாவே அப்படி கத்திரிக்காய் இருக்கும். உடையாது. இந்தியாவில் சொல்லுவாங்க தொக்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் இங்கே வந்து வடக்கல்னு சொல்லுவோம். வடக்கல். கடுகு, வெங்காயம், சின்ன வெங்காயம், அப்புறம் 5 காணும். நாங்கள் எங்களுக்கு அதை கதிகளவா தேவையில்லை. 5 போட்டுக்கிறேன்.
கொஞ்சம் தண்ணி விட்டு கொடுக்குறேன். லைட்டாக தண்ணி விட்டுருக்கேன். கட்டத்தூள் இடித்து வச்ச கட்டத்தூள் கொஞ்சம். நீங்க கட்டத்தூள் என்னவீங்க? அங்க எங்களோட ஊர்லாம் வெட்டுத்தூள்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி. நாங்கள் தூள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கூடோம். ஏன்னா கட்டி உப்பு போட்டால் கரையாது. நான் அதெல்லாம் கொஞ்சம் தூள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் வெண்டையில் சரியா. இப்போ நான் கத்தரிக்காய் போட போகிறேன். கத்தரிக்காய் போட்டிருக்கிறேன். ஏன்னா கணக்காக எண்ணெய் விடையில கத்தரிக்காயில் நேரத்தோட எண்ணெய் இருக்கிறபடியே நான் அந்த கத்தரிக்காய்க்கு எண்ணெய் போடையில. இதை நாங்கள் இப்போ வந்து இந்த பட்டுப்படாமத்தான் இந்த இதை செய்கிறோம். அப்போ அதால் அந்த கத்தரிக்காய்க்கு அந்த இது ஒட்டாமத்தான் இருக்கும். ஓகே. அந்த உள்ளிண்ட வாசம் வந்து பிரட்டும் போது வருது. அதை எடுத்து நாங்கள் இதை இதில் வச்சு சொல்கிறோம். ஏன்னா இது வந்து கத்தரிக்காய் வந்து குழையாமல் அப்படி இந்த சும்மா அந்த எடுத்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கிறதுக்கு தான் இப்போ இது செஞ்சுருக்கு. இந்த ரைஸுக்கு நாங்கள் இப்போ ரைஸுக்கு ஆயத்தப்படுத்துவோம். இன்னும் கொஞ்சம் விடுறேன். இப்போ ரைஸுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேன். ரம்பையில் வச்சுருக்குறேன். கருவேப்பிலை, ஏலக்காயெல்லாம் நான் இடிக்கையில் முழுசாவே தான் போடுவேன். வெட்டி வச்சிருக்கிறேன். நான் வந்து இப்போ ஒரு குண்டு அரிசிக்கு தான் இது செய்கிறேன். 100 கிராம் வாங்கியிருக்கிறேன். அதே மாதிரி நாங்கள் சோறுமே வந்து வெள்ளரிசி சோறு தான் சமைச்சி வச்சிருக்கோம். கேரட்டையும் தாங்க. கேரட்டும் அதே மாதிரி தான். ஒரு கேரட் 100 கிராம் கேரட் போட்டிருக்கிறேன். உப்பு இதுக்கு கட்டி உப்பு போட்டால் கரையாது. அதால் தூள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். பெரிய இதுலேருந்து நாங்கள் மினக்கட்டு செய்ய தேவையில்லை. கொஞ்ச நேரம் தான் எல்லாமே செஞ்சு வச்சா எல்லா சாப்பாட்டுக்கும் செஞ்சால் அதெல்லாம் ரெடியாகவே ஆகிடும். நாங்கள் தனியாகவும் சாப்பிடலாம். நாங்கள் இது இப்போ எங்களுக்கு வேறு இப்போ ரொட்டி சுட்டாலும் சாப்பிடலாம், புட்டா வச்சா சாப்பிடலாம். அப்படியானது இவ்வளோ தான் இதுக்கு. இப்போ நாங்கள் இறக்கிட்டு இதோட நாங்கள் இப்போ வந்து சமைச்சு வச்சு இப்போ நான் சோறு சமைச்சு வச்சுருக்கிறேன். அந்த சோறை போடுங்க. உதிரியா இருக்கணும். சோறு குழையாம அப்படி உதிரியாவே இருக்கணும். ஒரு சில அரிசிக்கு தான் நான் இப்போ போட்டுக்கிறேன். கலர் அவ்வளவும் மஞ்சள் எல்லாமே போட தேவையில்லை. என்ன கேட்டால் அந்த கேரட் வந்து மஞ்சள் அடிக்கிறது தானே. அப்போ அதால் அந்த இதே இதே நாங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு செய்யறோம்னு சொன்னா சில பேர் மஞ்சள் போடுவாங்க. ஆனா அதுக்கு மஞ்சள் தேவையில்லை. மஞ்சளா வந்துடும். அந்த கேரட் போட்டிங்கன்னு சொன்னா அந்த மஞ்சள் கேரட்டுக்கு வந்து அப்படியே எடுத்துடும். இந்த சோறை மட்டும் நீங்க குழையாம ரைஸ் மாதிரியே வரும். இல்லாட்டா அது வந்து புலசாதம் என்றதோட அந்த ஒட்டி பிடிக்காது சோறு. அந்த சாப்பிடவே ஒரு மாதிரியாக தான் இருக்கும். இதெல்லாம் அந்த உதிரியா எல்லாமே இதாக இருக்கும். பார்த்தீங்களா?
ரைஸ் ரெடி, வெஜிடபிள் ரைஸ் ரெடி. இதுக்கெல்லாம் நீங்கள் 5 நிமிஷம் போதும். 5 நிமிஷம் போதும். இருப்பாங்க நாங்கள் அவ்வளோ பெரிய வேலைன்னு இல்லை. இப்போ நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்தாலே அவங்களுக்கு 4-5 கறி வச்சு சாப்பாடு கொடுக்குறதுக்கு வேண்டிய விஷயம் இல்லை. பசியோட வருவாங்க. பசியோட வருவாங்க. இதை வச்சு கொடுத்தாலே அவங்க பசியா இருந்து சாப்பிடுவாங்க கொஞ்ச நேரத்துக்கு இடையில. இதே என்ன வித்தியாசம், இதுல நீங்க ஒரு எக் அடிச்சு ஊத்துறீங்கன்னு சொன்னா முட்டை ரைஸ். இதே சிக்கன் போடணும்னா சிக்கன், மட்டன் போட்டீங்கன்னா மட்டன், அவ்வளவுதான். ரைஸ்ல வந்து அந்த வதங்கினதோட நாங்க வந்து என்ன சொல்றது, நல்லா வதங்க விட இல்லை. மரக்கறி எல்லாமே வந்து அது ஒரு அளவு வதங்கினாதான் நல்லா இருக்கு. நல்லா வதங்க விட்டீங்கன்னு சொன்னா ஒரு மாதிரி பொரிஞ்ச மாதிரி போயிடும். ஸோ நாங்கள் அளவா வதங்க விட்டோம்னு சொன்னா நல்லா இருக்கும். ரைஸ் போட்டு எடுத்துட்டோம், வெஜ் போட்டிருக்கு. அதே மாதிரி அக்கா செஞ்ச கத்திரிக்காய் பிரட்டு, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா ஃபீல் வருது, கல்யாணத்துல போய் சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா நான் வந்து எப்பயுமே கல்யாணத்துக்கு போனா விரும்பி சாப்பிடுற விஷயம் கத்திரிக்காய் சாப்பிடுவேன். அக்கா ஒரே நான் வந்து சின்ன பிளேட்ல சாப்பிடுறேன்னு சொல்லி எனக்காக அக்காவே பிளேட் செஞ்சிருக்கா. அதுவும் என்ன சொல்றது, மண்ணில் செஞ்சிருக்கா. உண்மைக்கும் மண் சட்டியில நாங்கள் சாப்பிட்றது வந்து அவ்வளவு உடலுக்கு நல்ல ஒரு விஷயம். வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் சில்வர் இருக்கு, இல்லைன்னு சொன்னால் பிளாஸ்டிக். இதெல்லாம் தவிர்த்து கொள்வது இன்னுமே நல்ல விஷயம். ஏன்னா பிளாஸ்டிக் உருகுறதுக்கான நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா பிளாஸ்டிக் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு தான் நாங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி தான் சில்வருமே, அதில் இருக்கக்கூடிய அலுமினியமான ஒரு விஷயம் வந்து உருகுற தன்மையுமே இருக்கு. அதெல்லாம் தவிர்த்தோம்னு சொன்னால் இன்னுமே ஒரு சுகாதாரமான ஒரு வாழ்க்கைக்குள்ள நாங்கள் போகக்கூடிய இந்த காலம் வாழலாம். நம்மளே காசு கொடுத்து சூனியம் வைக்கிற மாதிரி தான் அதுல எல்லாம் சமைச்சு சாப்பிடுறேன். சொந்த காசுல சூனியம் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அதுதான் அதுக்கு வேறாது. சரி, இப்ப சாப்பிடுவோம். உண்மைக்குமே நல்லா இருக்கு. அங்க சாப்பிட்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது கத்திரிக்காய். எனக்கு தெரியல, அந்த அளவு டேஸ்டா இருக்கு கத்திரிக்காயும். சில பேர் யோசிப்பீங்க இது ரெண்டும் போதுமான்னு சொல்லி. இது போதாட்டி நீங்க உங்களோட வீட்டு ஒரு வெள்ளரிக்காய் இருந்தா வெள்ளரிக்காய் சம்பல் போட்டுக்கலாம், இல்லாட்டா வெங்காய சம்பல் போட்டுக்கொள்ளலாம், தக்காளி சம்பல் போட்டுக்கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு என்ன சம்பல் உங்களுக்கு போட்டு சாப்பிடணும்னு விரும்புறீங்களோ அந்த சம்பல் போட்டு நீங்க இதுக்கு சாப்பிட்டீங்கன்னா நான் தக்காளி சம்பல் போட்டு சாப்பிடுவேன். என்ன கலர்ஃபுல்லா இருக்கும், அது இன்னும் கலர்ஃபுல்லா இருக்கும். அது அதோட தக்காளி உடலுக்கும் ஒரு நல்ல ஹெல்த்தியான விஷயம். வெள்ளரிக்காயும் அதே மாதிரி அதையும் நீங்க சேர்த்து சாப்பிடக்கூடிய மாதிரி. இல்ல பருப்பு கறி வச்சு சாப்பிடணும் சாப்பிடலாம். தேங்க்யூ. இவ்வளவு டேஸ்டான ஒரு சாப்பாடு செஞ்சு வந்திருக்கோம். ஆனால் இப்போ இந்த சோத்துல பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு கலப்பு எதுவுமே நான் கலக்கல. கேரட்டும் பீன்ஸும் இது ரம்பையிலையும் மற்றது கருவாப்பட்டை இவ்வளவுதான் இருக்கு. அதை தாண்டி எந்த ஒரு கலப்படமான விஷயமோ இல்லாட்டி கலர் ஊட்டிகளோ நாங்க எதுவுமே வந்து சேர்க்கிற முழுக்க ஆரோக்கியமான ஒரு விதத்துல வந்து இந்த சாப்பாடு வந்து செஞ்சிருக்கோம். சரி, நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களுமே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னா மறக்காம வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. அது இல்லாம உங்களோட வீட்டுக்கு யாராவது விருந்தாளி திடீரென்று வாராங்க சொன்னா என்ன சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. இது எல்லாமே வந்து ரைஸ் செய்யறதுக்கு ஒரு 5 minutes போதும். எல்லாமே தயார் பண்ணி வச்சுக்கணும். 5 நிமிஷத்துல ரைஸ் செஞ்சிடலாம். அதே மாதிரி 5 நிமிஷத்துலயுமே வந்து கத்திரிக்காய் பிரட்டுலையுமே வந்து செஞ்சிடலாம். மித்ததெல்லாம் உங்களோட விருப்பம் தான். இப்ப நீங்க சம்பல் போட்டு கொடுக்குறாரு, பருப்பு வைக்கிறார்கள், இது எல்லாமே இலகுவாக நாங்க நேர குறைபாட்டோட செய்யக்கூடிய மாதிரியான உணவுகளா இருக்கு. இது எல்லாமே நீங்க தயார் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. சரி, இன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் பகிர்ந்து வந்தது சந்தோஷமா இருக்கு. இன்னும் ஒரு வாரம் இன்னும் ஒரு அரிசியான உணவோடு உங்களோட வீடுகளில் வந்து உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் டிரைவர் மைதிலி. நான் ரவிக்குமார் ரத்னாவள்ளி.